ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அரிசி களி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் அரிசி களி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சது வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி வந்து நல்லா வந்து பொரியணும். பொரியரிசி மாதிரி வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பச்சரிசியை. நாங்கள் 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம். நல்லா இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் பொரியரிசி மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம எல்லா அரிசியும் இதே மாதிரி பொரியரிசியாக வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். லைட்டாக கோல்டன் ஷேடு வர வரையும் நல்லா வறுத்து இது மாதிரி வந்து தனியாக வந்து கிண்ணத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நார்மலாக நீங்கள் களிக்கு எப்படி உடைப்பீங்களோ அது மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டு கடாயில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணோன்னே வெல்லைக்கட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 6 வெல்லைக்கட்டி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து வேறு எதுவும் பார்க்க வேணாம். நம்ம வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம வந்து களிக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பச்சரிசி அரைச்சி. இப்போ வந்து களிக்கு வந்து நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெல்லம் கரைஞ்சோடும் அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாவை இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். நல்லா வந்து இதையே வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டிங்கன்னா இதே பக்கத்தில் வந்து நல்லா வந்து அது வந்து நல்லா வெந்துடும். வெந்தோடனே நம்ம வெந்துருச்சானே எப்படி பார்க்கணும், லைட்டாக தண்ணி கையில் தொட்டுட்டு களியை வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா விட்டுச்சுன்னா இன்னும் வேகலை சத்தம் இருக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி தண்ணியை தொட்டுட்டு லைட்டாக வந்து களியை மறுபடியும் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்து 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இந்த வாட்டி தேங்காய் துருவல் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் துருவல் போட்டு கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கிளறி விட்டு நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நாங்கள் இப்படியே வந்து சாப்பிட்டோம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெந்துருச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து 2 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி நெய்யில் வந்து ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து நல்லா வேகணும். நல்லா வந்து நெய்யில் நல்லா வந்துடுச்சுன்னா நம்ம வந்து இன்னும் வந்து 2 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி இன்னும் நல்லா நெய்யிலே வந்து நமக்கு வதங்கினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சு. எங்கள் வீட்டில் ஏகாதசி அன்னைக்கு இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து களி செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். களி சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.